Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி பகுதியில் அரசு பட்டா நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வரும் பெண்களை மிரட்டி திமுக பிரமுகர் நிலத்தை அபகரிக்க முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுலைஹா பிவி என்பவர் அப்பகுதியில் வசித்து வரும் நிலையில் திமுக பிரமுகர் முஸ்தகீர் என்பவர் அதிகாரிகளின் உதவியுடன் தன்னுடைய பெயரை பட்டாவில் திருட்டுத்தனமாக சேர்த்து விட்டதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் ஆளும் கட்சியினரும் அதிகாரிகளும் முறைகேடுகளில் ஈடுபடுவதால் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெரிய டிஎம் கையில் உள்ள மிரட்டுறாங்க, எங்களை பயங்காட்டுறாங்க. எங்களை நாங்கள் எப்படி எங்கள் பட்டாவை நாங்கள் கொடுப்போம், நாங்கள் எப்படி கொடுத்துவிட்டு நாங்கள் எங்கே போய் இருப்போம். நாங்கள் 3 பேர் அக்கா தங்கச்சிடுவோம், எங்களுக்கு அண்ணன் தம்பி உதவியும் இல்லை, யார் உதவியும் இல்லைங்க. நாங்கள் படுக்க உழைச்சி பாடுபட்டு தின்னுக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம் சார். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் எரிக்கப்படுவதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். நகராட்சி சார்பில் சேகரிக்கப்படும் குப்பைகளில் ஒரு பகுதி மட்டுமே கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் மீதமுள்ள குப்பைகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே கொட்டப்பட்டு எரிக்கப்படுவதால் நோயாளிகள் இன்னலுக்கு ஆளாவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் குப்பை கிடங்குகளை தூய்மையாக கூட பராமரிக்க இயலாத அவல நிலையில் நகராட்சி நிர்வாகங்கள் உள்ளதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். மின்கட்டண உயர்வால் பண்ணை கோழி வளர்ப்பு தொழில் நசிந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பண்ணை கோழி வளர்ப்பு விவசாயிகள் கோழி வளர்ப்புக்கான கூலியை 10 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என தனியார் நிறுவன மேலாளர்களிடம் கோரிக்கை மனு வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் மின்கட்டணம், பராமரிப்பு செலவு, தானியங்கள் உள்ளிட்டவை அதிக அளவில் உயர்ந்துவிட்டதால் கோழி வளர்ப்பு தொழில் நசிவை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். செலவு தொகை கூட்டும் போது 5000 கோழிக்கு 56,000 ரூபாய் எங்களுக்கு செலவு தொகை. ஆனால் வரக்கூடிய வருமானம் 6 ரூபா, கிலோவுக்கு 6 ரூபா 50 பைசா. 6 ரூபா 50 பைசாங்கிறது கிட்டத்தட்ட 61,000 ரூபா தான் கிடைக்கும். 61,000 ரூபா கிடைக்கும்போது எங்களுக்கு இந்த 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 40 நாள் கிடந்து வேலை பார்த்து எங்களுக்கு வெறும் 6,800 ரூபா தான் கிடைக்கும் ஒரு 40 நாளைக்கு. இதெல்லாம் கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாங்கள் இன்றைக்கி போராட்டம் தான். சென்னை திருவொற்றியூரில் தொழிலதிபரை பணம் கேட்டு மிரட்டிய விவகாரத்தில் 2 சிக்கினர். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் டில்லி பாபு என்பவருக்கு சூர்யா என்பவர் சில நாட்களில் 5 லட்சம் பணம் தர வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் தரவில்லை எனில் குழந்தைகளை கடத்தி விடுவதாகவும் கத்தி முனையில் டில்லி பாபுவை சூர்யா மிரட்டியதாகவும் தெரிய வருகிறது. இது குறித்தான புகாரின் பேரில் தமிழரசன், தங்கவேலு ஆகியோர் பிடிபட்ட நிலையில் சூர்யா தலைமறைவானதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் திமுகவினரின் ஆதரவில் ரவுடிகள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சென்னை புழல் சிறையில் கைதிகளுக்கு காவலரே பீடி சப்ளை செய்த அவலம் அரங்கேறி உள்ளது. முதல் நிலை காவலரான கருப்பையா என்பவர் சிறை கைதிகளுக்கு பணம் வாங்கிக் கொண்டு பீடிகளை சப்ளை செய்து உள்ளார் என்பது தெரிய வந்தது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகளை திருத்த வேண்டிய காவல்துறையினரே குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அவலம் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.